அந்த காலனாலும் சரி, இந்த காலனாலும் சரி, காதலில் முதல் படியே ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தரை ரசிக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை இந்த கோவிலில் சிற்பமாகவே வடிவமைச்சிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்து 17ஆம் நூற்றாண்டை தாண்டி கெட்டி முதலி, மும்முடி சோழன், சியாலி மன்னன் வழிவந்து வணங்காமுடி மன்னரால் இந்த கோவில் முழுசாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் ராமாயண கதைகள், ரதி மன்மதனை பார்க்குற காதல் கதைகளை எல்லாம் சிற்பங்களாக வடிவமைச்சு இருக்காங்க. நுழைவாயிலில் இருக்கிற யாழி வாயில் இருக்கிற கல் உருளை, அதை உருட்ட முடியும், ஆனால் வெளியே எடுக்க முடியாது. வருஷத்தில் 3 நாள் மாசி 9, 10, 11 சூரிய ஒளி வாசல் வழியாக வந்து நந்தியோட கொம்புகள் வழியாக மூலவர் சிவபெருமான் மேலே 3ஆம் பிறை போல விடும். கல் சங்கிலி, கல் தாமரை எல்லாம் நம்ம முன்னோர்களோட சிற்பக்கலையை குறிக்குதுங்க. எப்பவும் குளிர்ச்சியாக இருக்கிற பவளக்கல் தான் இந்த கோவில் நுழைவாயில் இருக்கிற படிக்கற்கள். காற்று கூட போக முடியாத அறையில் பாதாளலிங்கம் அமைந்திருப்பது மேலும் இந்த கோவிலோட சிறப்புங்க. ஆமாங்க, சக்தி வாய்ந்த கைலாசநாதரும் கற்பகாம்பாலும் அருள்பாலிக்கின்ற நம்ம கைலாச